ஹாய் ஸ்வீட் ஆர்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறேன்னா OT7FF தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த எஃப்எஃபோட டைட்டில் ஃப்ராடு 7 பாய்ஸ் பார்ட் 6. போன பாட்டை யாருமே பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு வந்து புரியும். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற ஆர்மிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அப்போ தான் நான் போகிற வீடியோன்னு வரும் உங்களுக்கு. அதனால் நீங்களும் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி மட்டும்தான். யாரும் ஓவராக திங்க் பண்ணி யோசிக்கலாம் கூடாது. ஸோ இந்த காதில் அங்கே அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஸ்டோரியை மட்டும்தான் கேட்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன பாட்டு எதோடு முடிச்சிருந்தா அது வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ போன பாட்டு எதோடு முடிச்சிருப்போன்னா, நம்ம 6 பாய்ஸும் நம்ம ஜின்னா தவிர உங்கள் கூட எல்லோரும் இருந்திருப்பாங்க ஒன்றா. அதுவும் உங்களுக்கே தெரியாமல் நீங்களும் நம்ம ஜின்னு கூட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த டேஸ் அப்படியே போயிருக்கும். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்காக ஆகிருக்கும். இப்போ ஜேகேக்கு ஒரு கால் வந்துடும். அந்த காலில் நம்ம ஜேகேவோட அடியாள் தான், நம்ம பாய்ஸோட அடியாள் தான். இதே மாதிரி என்னோட அப்பா எதுவுமே சாப்பிடவே மாட்டேங்கிறாரு, இப்படியே விட்டால் ஏதாச்சும் அவருக்கு ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் இந்த வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வந்து சொல்லியிருப்பார். இப்போ பாய்ஸ் எல்லாருமே வந்து இப்போ ஒயின் அப்பாவோட இருக்கிற குடவுனுக்கு தான் வந்து எல்லோரும் போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே அடியாரில் ஒருத்தவன் உங்கள் அப்பா கிட்ட ஒரு மாதிரியாக பேசியிருப்பான், மிரட்டி இருப்பார். அந்த நேரம்னு பார்த்து ஸோ பாய்ஸ் வர சத்தமும் கேட்டிருக்கோம். ஸோ இதுலேருந்து தான் முடிச்சிருப்போம். ஸோ இப்போ இதுலேருந்து தான் கண்டினியூ பண்ணலாம். இப்போது பாய்ஸ் 7 பேருமே அப்படியே நடந்து அந்த குடனுக்குள்ளே வந்துகிட்டு இருக்காங்க உங்கள் அப்பாவை பார்க்க. இப்போது பாய்ஸ் வர சத்தத்தை கேட்டு அங்கே உள்ள அடியாளெலாம் எல்லோரும் பயந்துட்டு எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு கார்னரில் போய் நின்றுக்கிறாங்க, ஒரு மூலையில் தனித்தனியாக. யாருமே வந்து உங்கள் அப்பா பக்கத்தில் இல்லவே இல்லை. இப்போ பாய்ஸும் வந்து உங்கள் அப்பாவை கட்டி போட்டுருக்க இடத்த பார்க்குறாங்க. உங்கள் அப்பா அப்படியே அரை மயக்கத்தில் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. இப்போது ஜெயோப் தான், டேய் ஜின், இவங்க உண்மையாகவே ஒயனோட அப்பா தானா? ஏன்டா இப்படி கேட்குற? ஒயனுக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஒயனுன்னா அவ்வளோ அழகாக இருக்கா, ஆனால் இவர், டேய் ஒயின் வந்து அவங்க அம்மா மாதிரி இருக்கலாம். ஓ அதுவும் சரிதான், நல்ல வேலை இவரை மாதிரி இல்லையே ஒயனு அப்படின்னு சொல்லிட்டு ஜேப் வந்து ஜின்னுக்கிட்ட சொல்ல, ஜின்னும் மாமா மாமா யாரு? டேய் ஜின், நீயா? எதுக்குடா நீ கடத்திட்டு வந்து கட்டி போட்டிருக்க? உன்னை நம்பினதுக்கு என் வாழ்க்கையும் என் பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்துட்டில்ல. நானும் என் பொண்ணும் ஏதோ சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தோம். நீ வந்து உன்னை எவ்வளோ நம்பினேன், ஆனால் நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. உனக்கு போய் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேனே, நான் என் தலையிலேயே நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேனே. ஐயோ மாமா, கூல் மாமா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்படியே நீ பேசுகிறீங்க? டேய் நீ என்னடா தப்பு பண்ணல? என்கிட்ட நல்லவன் மாதிரி நடித்து உன் தம்பிங்களுக்கும் நீ சேர்த்து என் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. இது தப்பு இல்லையா? ஒருத்தனுக்கு ஒருத்தி மட்டும்தான். ஆனால் நீ உன் தம்பிக்கு, உன் 6 தம்பிக்கும் என் பொண்ணு பங்கு போட பார்க்குறீல்ல நீ. என் பொண்ணு என்னெல்லாம் கஷ்டப்படுறாளோ தெரியல. ஐயோ மாமா, அதெல்லாம் ஒரு கஷ்டமும் படலை உங்கள் பொண்ணு. டேய் உன் வாயெல்லாம் இனி மாமான்னு கூப்பிடாதரா. சரி என்ன பண்ணுறது? மாமான்னு கூப்பிடாம வேறு என்னன்னு கூப்பிட சொல்கிறீங்க? சரி மாமா, உங்கள்கிட்ட இனிமேல் பேச முடியாது. லாஸ்ட்டாக வந்து பேசணும். உங்கள் பொண்ணு நம்ம நாளும் உங்களை பார்க்கணுன்ட்டு இருக்கா. நானும் உங்களையும் உங்கள் பொண்ணையும் மீட் பண்ண வைக்கலான்னு இருக்கேன். ஆனால் நீங்கள் சாப்பிடாம கொள்ளாமல் இருக்கும் போது ஏதாச்சும் உங்களுக்காகி நீங்கள் செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் பொண்ணால் உங்களை பார்க்க முடியாது, நீங்களும் உங்கள் பொண்ணை பார்க்க முடியாது. சொல்லிட்டேன். நீங்கள் கடைசியாக என்ன சொல்ல வரீங்க? இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லையா? என்னடா என் பொண்ணை வச்சு என்னை சாப்பிட வைக்கலான்னு பார்க்குறியா? ஐயோ மாமா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். உண்மையாகவே உங்கள் பொண்ணை உங்களை நான் மீட் பண்ண வைப்பேன். ஏன்னா என் பொண்ணாட்டி கேட்டா இல்லையா அவளை அப்பாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு, அவளுக்காக கண்டிப்பாக நான் பண்ணுவேன், உங்களுக்காக மட்டும் இல்லை, சரியா? அப்படின்னு ஜின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ உங்கள் அப்பாவுக்கும் சரிதான் தோணுது. நம்மளுக்கெல்லாம் நம்ம பொண்ணுக்காக நம்ம வந்து உயிர் வாழணும், அதுக்கு வந்து சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும் அப்படிலாம் தோணுது.
அவரும் எதுவுமே சொல்லலை. இப்போ மற்ற பாய்ஸ் 6 பேருமே எதுவுமே பேசலை. சின்ன பேசுறது மட்டும்தான் 6 பேரும் வந்து நின்று பேசுறது கவனிச்சிருப்பாங்க. அவங்க மற்றபடி வந்து வேடிக்கை தான் பார்த்துருப்பாங்க, எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஜின் மட்டும் தான் வந்து உயிர் கொடுக்க பேசியிருப்பாரு. இப்போ ஜின்னு அப்படியே சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு. மற்ற பாய்ஸ் 6 பேருமே வந்து ஜின்னு பின்னாடி வந்து போகிறாங்க. இப்போ அவர் பாடிகார்டு தான். அப்படியே உங்கள் அப்பாவுக்கு கையில் வந்து ஒரு சாப்பாடு கொண்டு கொடுக்குறாரு. உங்கள் அப்பா வந்து எதுவுமே சொல்லலை, அவரை அடுத்து சாப்பிட்றாரு. இப்போது ஸ்டார்டிங் சீனில் அவங்க அப்பா வந்து மிரட்டே இருப்பாங்க தெரியுமா, ஒரு பாடிகார்டு. சாரிடா ஆர்மி, சவுண்டு கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாடிகார்டு எல்லாம் அடியாலை வந்து ஜங்குக்கு வந்து கூப்பிட்றாரு. அந்த அடியாலை வந்து ஜங்கு பாஸ் சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். டேய், இதுக்கு முன்னாடி நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி என் மாமன்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்த? நான் எதுவும் பேசலையே பாஸ், ஏதோ மிரட்டிக்கிட்டே இருந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இல்லை பாஸ், நான் எதுவுமே அவர்கிட்ட பேசல. நீ எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு திரும்பி வந்து அதையே கேட்குறாரு. அந்த அடியாலோ எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. ஜங்கு கோவம் வந்துடுது. பல்லாருன்னு ஒரு அரை கண்ணையும் அப்படியே வந்து ரோட் பண்ணி அந்த பாடிகார்டு முன்னாடி அப்படி நீட்டுறாரு. இப்போ பாடிகார்டும் இல்லை பாஸ், நான் அவரை மிரட்டினேன், அவர் சாப்பிட மாட்டேங்கிறாருன்னு, மற்றபடி எதுவுமே இல்லை பாஸ். அதான் பாடுற மாட்டை பாடி தான் கிடக்கணும், ஆற மாட்டை ஆடி தான் கறக்கணும். இப்படியெல்லாம் உன்னை அடித்து கண்ணை நீட்டி காட்டினா தானே நீ உண்மையெல்லாம் சொல்கிற. உன்னையெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஆரம்பிட்ட கேட்க, டேய் இவனெல்லாம் என்ன பண்ணுறது, இவனா நம்ம கேங்கில் இருக்கணுமா வேணாமா? ஏதாச்சும் ஒன்று பண்ணடா, என்கிட்ட கேட்காத. ஓ அப்படியா, சரி நானே ஏதாச்சும் ஒன்று பண்ணுறேன். உனக்கு வேற ஒரு சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, உன்னை வேற கொண்டுட்டா அந்த பொண்ணு பாவம். நீ என்ன பண்ணுறது, கொல்லவும் கூடாது, அடிக்கும் இல்லை. ஒன்று பண்ணு, நீ என்ன பண்ண, இந்த வேலைலாம் இருக்க வேணாம், நீ போயிடு பாஸ். எனக்கு இந்த வேலையை விட்டு எனக்கு வேற வேலை எனக்கு தெரியாதுன்னா கற்றுக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாலை வந்து ஜங்குக்கு அப்படியே வந்து தள்ளி விட்டு பாய்ஸ் எல்லாம் எல்லாரும் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க காரில் ஏறி. அந்த படியாளுக்கும் எதுனா சொல்கிறதுனே தெரில. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே நிற்கிறாரு. ஸோ பாய்ஸ்லாம் வந்து ஆஃபீஸுக்கு வந்து போகிறாங்க. இப்போது அப்படியே கட் பண்ணிவிட்டு உங்கள் சைடு காட்டினா நீங்கள் இப்போ தான் ஏஞ்சிருப்பீங்க. இப்போ மணி வந்து ஒரு 2 o'clock அந்த மாதிரி ஒரு டைமு. அப்படியே ஏஞ்சி அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க, அங்கெல்லாம் களைஞ்சி உடஞ்சி அப்படியே கிடக்கு. சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆக வந்து போயிடுறீங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ரூமை தான் வந்து பார்க்குறீங்க சுற்றி முற்றி. ஃபஸ்ட்டு இந்த ரூமெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த கிச்சனுக்கு போய் ஏதாச்சும் சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ரூமெல்லாம் வந்து ஒன்றா க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கண்டது இது கிடக்கு அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே நிற்கிறீங்க. ஒரு மாதிரியே பேட் ஸ்மெல் அடிக்குது. அது என்ன பண்ணுறதுனே தெரில உங்களுக்கு. அவங்கள ஒரு ரூம் ஸ்ப்ரே அப்படியே அடிச்சு விட்றீங்க, இருந்தாலும் அந்த ஸ்மெல் போக மாட்டேங்குது. ஒரு 2 பாட்டில் காலி பண்ணியிருப்பீங்க, அது ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரேயை அடிச்சு விட்ருப்பீங்க. அப்பா இப்போதான்டா நல்லா இருக்கு ஸ்மெல்லே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ரூமை விட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளில போகிறீங்க. விறுவிறுக்க உங்கள் முந்தானியை வச்சு உங்கள் ஃபேஸில் உள்ள அந்த வேர்வையெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு அப்படியே போகிறீங்க கிச்சனுக்கு தான். கிச்சனுக்கு போய் பார்த்தா ஐயோ இப்போ நான் என்னத்தை சமைக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. பேசாமல் ஜின்னுக்கு கால் பண்ணி கேட்போமா? சரி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஹலோ ஜின், ஏய் சொல்லிடி. இல்லை ஜின், என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தான் நான் ஃபோன் அடித்தேன். மணி எத்தனை, இப்போ தான் மேடம் சமைக்க போகிறீங்களா? 1 நாள் தான், இத்தனை மணிக்கு நான் ஏஞ்சேன். இல்லைனா நான் சீக்கிரமாகவே ஏஞ்சி உனக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி நான் உனக்கு ஆஃபீஸுக்கே எடுத்துகிட்டு வந்திருப்பேனே. எல்லாம் 1 நாள் தான், நைட்டு ஃபுல்லாகவே தூங்க விடாமல் நீ தானே பண்ண. சரி நாங்களாம் சாப்பிட்டாச்சு, நீ மட்டும் கொஞ்சம் சமைச்சு சாப்பிடு, மற்றதெல்லாம் நைட்டு பார்த்துக்கலாம். மேபி நீங்கள் சாப்பிட்டீங்கள? சாப்பிட்டுட்டேன்டி. சரி வயன் என்னங்க? இல்லை நைட்டு பெயினாக இருந்துச்சா? இப்போ கூட உனக்கு பெயினாக இருக்கா என்ன? இப்போ மட்டும் நீங்கள் இருக்கணும், உங்களை என்ன பண்ணியிருப்பேனே தெரியாது.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபமாக பேசுகிறீங்க ஜின்னு. இப்படி பேசணுன்னு பயத்தில் அப்படியே காலை கட் பண்ணிடுறாரு. நல்ல வேலை அவ கூட நம்ம இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பான்னு நம்மளுக்கே தெரியாது. ஐயோ ஜின், நல்ல வேலை ஆஃபீஸ்க்கு வந்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுதாரு. அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களை தான் காட்டுறோம். நீங்கள் உங்களுக்கு மட்டும் சமைச்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் இப்போ வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. ஆளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரூமாக போய் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அப்படி ஒரு ரூம் தான் சுகாவோட ரூம். அந்த ரூம் தான் க்ளீன் பண்ணுறான்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரூமுக்குள்ளே போகிறீங்க. இப்போது அந்த ரூமை சுற்றி முற்றி பார்க்குறீங்க. க்ளீனாக தான் இருக்குது. என்னடா அது இவ்வளோ க்ளீனாக இருக்குது, பெட்ஷீட் கூட கலையில, ஒருவேளை அவரே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு இன்னொரு ரூமுக்கு போகிறீங்க. அது ஜிம்மின் ரூமு. அங்கேயும் ஃபுல்லாக க்ளீனாக தான் இருக்குது. சரி நம்ம பாத்ரூம் நானும் போய் பார்ப்போம் சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறீங்க. அங்கேயும் எதுவும் யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. என்னது சரி நம்மளுக்கு எதுக்கு வேலையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே ஏதாச்சும் பண்ணுறாங்களா என்னமோ. சரி நல்லது தானே, நம்மளுக்கும் வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஒரு ரூமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதில் பாய்ஸ் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு சேஞ்ச் ஆகியிருப்பாங்க தெரியுமா. இப்போ அந்த ரூம்கிட்ட தான் நிற்கிறீங்க. இப்போ அந்த ரூமை லாக் பண்ணால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. லாக்கில் இருக்குது. நீங்களும் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ஏன்னா அது எல்லா ரூமும் ஓப்பனில் தான் இருக்குது, ஏன் இந்த ரூம் மட்டும் லாக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அகைன் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஓப்பன் ஆகலை. சரி இங்கே எங்கேயாச்சும் கீ இருக்கும், போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீயை தேட ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களுக்கும் அந்த தேடி பார்த்ததில் அந்த கீயை கிடைக்கிது. நீங்களும் அந்த ரூமை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்ண போகிறீங்க. அப்போ உங்கள் பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்குது. அது நம்ம தேங் தான். தேங் அப்படி பார்க்குறாரு. நீங்களும் தேங்க பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் தான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அது என்னோடய ரூம் தான். ஓகே, இல்லை நீங்கள் அந்த ரூமுக்கெல்லாம் போக வேண்டாம். இல்லை நான் ரூமை க்ளீன் பண்ண தான் போகிறேன். பரவாயில்ல, அது நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தேங்க அந்த ரூமை அப்படியே திறந்துக்கிட்டு உள்ளார போயிடுறாரு. உள்ளார போயிட்டு டக்குன்னு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியே மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடுது. நீங்களும் அது பெருசாக கண்டுக்கலை. தேங்க உள்ளார போயிட்டு பாடி வேலை கரெக்ட் டைமுக்கு வந்தோம், இல்லைன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமையே தான் சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. கடவுளே, காலையிலே சொன்னேன் இந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு போவோம்டான்னு. கேட்டானுங்களா எவனாச்சும்? நம்ம உயிரை வாங்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க தான் அந்த ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு. சம்திங் நிறைய விஷயம் அந்த ரூம்குள்ளே கிடக்கு. பாய்ஸோட இன்னொரு வேர், டவல், ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் இன்னும் நிறைய கிடக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் எதோ போடணுமோ அதெல்லாம் டஸ்ட்பினில் போட்டுட்டு எதோ எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் ஒழுங்காக எடுத்து வச்சுட்டு தேங் அந்த ரூமையை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு தேங் அப்படியே பெட்டு மேலே உட்கார்றாரு. ஷூ கடவுளே, சரி ஒயின் இருக்காலாம் போயிட்டாலான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேங் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்கள் கிச்சனில் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போ தேங் ஓகே, இவன் கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்கா, நம்ம ஆரம்புக்கு கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்புக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் மொபைல் ஃபோனை எடுக்கிறாரு. ஆரமே கால் பண்ணுறாரு. இப்போ அப்படியே தேங்க கால் அட்டன் பண்ணிவிட்டு, டேய் ஆரம், என்னடா ஏன் வாய்ஸ் ஏன் இப்படி இருக்கு? என்னாச்சு? என்ன ஆச்சா? ஐயா நான் காலையிலேயே சொன்னேன்னே நம்ம ரூமை சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமா ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கேட்டிங்களா? டே பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே. நான் மட்டும் இங்கே வீட்டுக்கு நான் வரலன்னு வச்சுக்கிங்களேன், எல்லாம் முடிஞ்சிருக்கும். என்னடா சொல்கிற? ஐயா நம்ம நேற்று நைட்டு ரூமில் இருந்தேன் தெரியுமா? ஆமாம், அந்த ரூமுக்கு எப்படியோ சாவி கண்டுபிடிச்சி ஒயின் அந்த ரூமை திறக்க போனான். ஏய் என்னடா? ஆமாம், அங்கே கடந்த கோலமே வேறு. காலையே சுத்தம் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. நான் மாங்கன்னு நான் அந்த ரூமை க்ளீன் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஓ சரி, ஒயின் ஒன்றும் பார்க்கல. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு சொன்னதும் அப்போ தான் ஆரம்புக்கு மூச்சே வருது. சரிடா
நீ ஃபைல் எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு வந்துடு, மிச்சத்தெல்லாம் நம்ம ஆஃபீஸில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. இப்போ தேங்கும் அந்த ரூமில் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு அப்படியே அவசரமாக அப்படியே கீழே இறங்கி வரான். சரி வராரு, நீங்கள் வந்து பார்க்குறீங்க. தேங்க் சொல்லுங்கள் வயன். இல்லை ஜின்னு எப்போ வீட்டுக்கு வருவார்? அவன் வரதுக்கு லேட் ஆகும். எத்தனை மணி ஆகும்? நைட் ஆகுமா? ஏன் கேட்குறீங்க வயன்? இல்லை தயங், அது வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான பொருள்லாம் வாங்கணும். ஜின்னும் வந்தால் அவர் கூட ஷாப்பிங் போகலான்னு இருந்தேன். ஆனால் ஜின்னு நைட்டு தான் வருவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க, அதனால தான். என்ன சொல்லுங்கள். இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிக்கலைன்னா நீங்கள் என் கூட ஷாப்பிங் வரீங்களா? ப்ளீஸ், கொஞ்சம் துணைக்கி தான் உங்களை கூப்பிடுறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காம என் கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே தேங்க்கு ஒரே குஷி, என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்களும் வந்து தேங்க் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து உடனே வந்து ஓகே சொல்லிடுறாரு. நீங்களும் தேங்க்ஸ் டேங்க், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக உங்கள் ரூமுக்கு வந்து போகிறீங்க. இங்கே தேங்க்கு ஒரே குஷி. அப்படியே ஆரம்புக்கு தான் ஒரு மெசேஜ் பண்ணுறாரு. நல்லா ஆஃபீஸ்க்கெலாம் வர முடியாது, ஃபைல் வீட்டிலே வச்சுட்டு போகிறேன், நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க யாராச்சும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுறாரு. ஆரம்பமாக ரிப்ளை வந்து பண்ணுறாரு, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஒயின் வந்து என்னை ஷாப்பிங் கூப்பிட்டுருக்கா, நான் போகிறேன் அப்படின்னு தேங்க வந்து ரிட்டன் மெசேஜ் வந்து பண்ணுறாரு. இப்போ ஆரம்பம் அங்கேருந்து மெசேஜ் பண்ணுறாரு, ஒயின் வந்து உன்னை ஷாப்பிங் கூப்பிட்டுருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் வந்து அந்த இமேஜ் எல்லாம் போட்டு வந்து மெசேஜ் பண்ணுறாரு. ஆமான்னு தேங்க சொல்லிட்டு பாக்கெட்டில் எடுத்து அந்த ஃபோனை வந்து போட்டுக்கிறாரு. இப்போ நீங்களும் வந்து ரெடி ஆகி அப்படியே வரீங்க. இப்போ அப்படியே தேங்க தான் அப்படியே உங்களையே பார்க்குறாரு. ஒயின் ரெடி ஆகிட்டீங்களே? தேங்க், நான் ரெடி ஆகிட்டேன், போகலாமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துக்கிட்டே தான் வந்து பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காரு. ஓகேடா, ஸோ இதோட இந்த பாட்டு வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நடக்க சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லவ் யூ ஆல், பாய்.